வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் பட். எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் ஸ்வீட்ஸ் கொடுத்து தான் நம்ம ஷேர் பண்ணிப்போம். இன்னைக்கு ரவா யூஸ் பண்ணி எப்படி சுவையான ஒரு குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் பால் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்புறம் 3 கப்பு பால். சர்க்கரை பாகு செய்யறதுக்காக 2 கப்பு சர்க்கரை, குங்குமப்பூவு மற்றும் ஏலக்காய். முதல்ல நம்ம எடுத்து வச்ச ரவையை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துடலாம். நிறைய வறுத்தீங்கன்னா அதோட கலர் மாறிடும். ரவை வறுப்படும் போது அதுல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகி வரும்போது எடுத்து வச்ச பாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பால் பொடி, சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப்பு பால், அதுதான் அளவு. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரவையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நடுவில் கட்டி கட்டி ஆயிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடார வச்சிடலாம். இது தொடுற அளவுக்கு சூடாறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராக்ஸ் இல்லாமல் உருண்டை பிடிக்கணும். தேவைன்னா நடுவில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்ததா சர்க்கரை பாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப் சர்க்கரை, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவையும் சேர்த்திடலாம். இது நல்ல ஒரு கலரும் வாசனையும் கொடுக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு கையில் ஒட்டுற பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கடைசியில் தான் ஆட் பண்ணணும். இல்லைனா சம்டைம்ஸ் பாகு கசப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச ரவையை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடு அதிகமாக இருந்தால் கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தால் பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் எப்பவும் மிதமான சூடில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து மிதமான சூடு இருக்கிற சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி எல்லா ரவை உருண்டையும் பொரிச்சு சர்க்கரை பாகில் ஊற வச்சிடலாம். அப்போ நம்மளோட ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான ரவை குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.